next one is present continuous sentences. Okay, present continuous sentences பாருங்க, it's very easy. He is writing இருக்கும். Okay, this is subject, this is object, a long letter is அப்படியே இருக்கிறோம். இங்க writing வந்து past participle written மாறுது. இந்த present continuous பொறுத்த வரைக்கும் நம்ம being அதை வந்து போடுறோம். இப்போ இங்க writing இருக்கு இல்லையா, writing, ஸோ அந்த ing வரணும். அதனால is being written அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னும் போது நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா being ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசண்ட்டுக்கு is, கண்டினியூஸ்க்கு being, past participle written. Okay, so a long letter is being written by him today evening. Okay, இப்போ plural பார்க்கலாம். pluralக்கு வந்து she is cleaning the vessels very clearly. இங்க subject she, vessels வந்து object and is cleaning is present continuous tense. Okay, இங்க vessels அப்படின்றது வந்து plural. ஸோ plural வர்றதுனால நம்ம ஆர் போடுறோம், ஹிஸ் போடக்கூடாது, நம்ம ஆர் போடுறோம். the vessels are, அப்புறம் be, continuous tenseக்கு being, அப்புறம் clean வந்து cleaning வந்து cleaned அப்படி எழுதிட்டு by her, she வந்து her மாறுது very clearly. ஸோ present continuous tenseல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், being, இங்க இருக்கிற இஸ்ஸுக்கும் வேர்ப்ல இருக்கிற இஸ்ஸுக்கும் ரைட்டிங் ing வந்தாலே, வேர்ப்ல ing வந்தாலே இட்ஸ் எ கண்டினியூஸ் டென்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ப்ல ing பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ், இஸ் ing வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதுக்கு நடுவில் பீயிங் போடுறீங்க, அப்புறம் ரைட்டிங்கை ரிட்டனாக போடுறீங்க. அடுத்து பாருங்க, இஸ் கிளீனிங். இங்கே இஸ் கிளீனிங் ஏன் ஆர் கிளீனிங்காக மாறுதோ, இங்கே வெசல்ஸ் வந்து ப்ளூரல் வர்றதுனால அந்த இஸ் ஆரா மாறுது. ஸோ ஆர் being cleaned. Okay, past continuous பாருங்க, past continuous சேம் தான். எப்படி நம்ம இங்க present continuous பண்றோமோ அதே மாதிரி இங்க was were இருக்கும். was வந்து சிங்குலருக்கும் were வந்து ப்ளூரலுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். இங்க பாருங்க was பார்த்தோம்னா was finishing. so was இங்க lessons அப்படின்னு இருக்குது. he was finishing the lessons. இங்க lessons அப்படின்னும் போது that is plural. அதனால நம்ம இங்கே were போட்டுக்க வேண்டியதா இருக்குது. so the lessons were being finished. இங்கேயும் வந்து நம்ம being தான் பயன்படுத்துறோம். past continuous tenseல நம்ம என்ன பண்றோம், being தான் பயன்படுத்துறோம். அதனால continuous tense அப்படின்னாலே நம்ம present tenseக்கும் being பயன்படுத்தணும், past tenseக்கும் being பயன்படுத்தணும். present tenseல வந்து நமக்கு is இருக்கும் சிங்குலர்ல, ப்ளூரல்ல ஆர் இருக்கும். past tense, past continuous tenseக்கு வந்து was இருக்கும் சிங்குலர்ல, were இருக்கும் ப்ளூரல்ல. ஓகே, ஆனா ரெண்டுத்துக்குமே நடுவுல டூயிங் வேர்ப்ஸ்க்கும் பி வேர்ப்ஸ்க்கும் நடுவுல நம்ம being பயன்படுத்துறோம். எதுக்கு, present continuous as well as past continuous. ஓகே, இங்க பாருங்க, they were welcoming the guest in a grand manner. இங்க பார்த்தீங்கன்னா were welcoming. so were welcoming அப்படின்னா ing வந்தா that is continuous tense. were வந்து past ப்ளூரல்ல இருக்கிற past be verbs. ஓகே, இதுக்கு நடுவுல நம்ம being சேர்த்துக்கிறோம், வெல்கமிங் வந்து வெல்கம்டு சேர்த்துக்கிறோம். ஓகே, இங்க பார்த்தோம்னா தே இருக்கிறதுனால நம்ம வேர் பயன்படுத்துறோம். ஆனா கெஸ்ட் அப்படின்னும் போது ஒரு கெஸ்ட் இங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க வரும்போது கெஸ்ட் அப்படின்றவங்க ஒருத்தங்க வராங்க, அதனால அந்த ஒருத்தங்களுக்கு நம்ம வாஸ் பயன்படுத்துறோம். சரியா, இங்க வேர் இருக்கு, ஸோ இங்க வேர் இருக்கு, இங்கே வாஸ் வருதுன்னா இங்க ப்ளூரல்ல இருக்கிறதுனால வேர் வருது, இங்க சிங்குலர் இருக்கிறதுனால வாஸ் வருது. ஆனா இந்த வேருக்கும் இந்த வாஸுக்கும் இந்த டூயிங் வேர்புக்கும் நடுவில் நம்ம என்ன பயன்படுத்துறோம், மாற்றும் போது வேர் வெல்கமிங் சேஞ்ச் ஆகும்போது வாஸ் பீயிங் வெல்கம்ட் அப்படின்னு போடுறோம். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க.
ஓகே ஸ்டூடெண்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க. I have finished this novel, very interesting. ஓகே இதில் வந்து I வந்து subject, have finished வந்து present perfect tense and this novel is object. ஓகே இந்த நாவல் வந்து நம்ம எழுதிடுறோம் சப்ஜெக்டாக. have finishedக்கு வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம அந்த have verbsக்கும் டூயிங் verbsக்கும் நடுவில் been பயன்படுத்தணும். present continuous tense, past continuous tenseக்கு நம்ம being பயன்படுத்தணும். present perfect tense, past perfect tenseக்கு நம்ம been பயன்படுத்தணும் எங்க passive voiceல. ஸோ இந்த have finished வந்து நம்ம has been finished அப்படின்னு மாத்துறோம். இங்கே வந்து டீச்சர் இங்கே ஏன் have இருக்கு, இங்கே ஏன் has இருக்குன்னா ரெண்டுமே present tense தான். ஆனால் the novel அப்படின்னு வந்து அங்கே has வரணும். I வந்துச்சுன்னா have வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் I, they, we அப்படி வந்துச்சுன்னா அங்கே have வரணும். he, she, itன்றது this novelன்றது வந்து ஒரு மெட்டீரியல் நவுன், இட்ல சேரும். ஸோ அதுக்கு வந்து has வரணும். ஸோ என்ன பண்ணுங்க, have பார்த்தீங்கன்னா இங்கே இது பாருங்க, இது வந்து மெட்டீரியல் நவுன் இல்லை he, she ப்ரொனவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஹாஸாக மாற்றிட்டு அங்கே பீன் போட்டு அந்த ஃபினிஷ்டு அப்படியே எழுதிடலாம். அப்புறம் பை மீ, ஐ வந்து பை மீயாக மாற்றி எழுதிட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். ஹீ வில் ஃபினிஷ் த கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி குவிக்லி. ஸோ ஹியர் ஹீ இஸ் சப்ஜெக்ட், வில் ஃபினிஷ் verb and the construction is object. So the construction எழுதிடுறோம். will finish, இங்கே ஃபினிஷை வந்து நம்ம ஃபினிஷ்டுன்னு நம்ம போட்டுடணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். will அப்படியே இருக்கணும், ஏன்னா நம்ம டென்ஸ் எப்பவுமே மாறக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் will அப்படியே இருக்கணும். ஸோ இந்த ஃபினிஷ்டுக்கும் இந்த வில்லுக்கும் நடுவில் என்ன பண்ணணும்னா பி போடணும். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து பி வரணும். ஓகே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பீன்னு வரணும். ஃபியூச்சர் வில்லு வந்தால் அங்கே பி தான் வரணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். ஷீ ஹேட் stole many jewels. இங்கே வந்து many jewelsன்றது வந்து இட்ஸ் யா ப்ளூரல். அப்போ many jewelsக்கு வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு had தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே had வந்து மாறாது. ஸோ had, இந்த ஸ்டோல் வந்து stolen அப்படின்னு மாறும். சாரி, he had stolen many jewels. ஸோ many jewels had been stolen. இங்கே நடுவில் வந்து been வரணும். had been stolen. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி எது பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். had அப்படியே எடுத்து போடுறோம், stolen அப்படியே எடுத்து போடுறோம், இங்கே நடுவில் been மட்டும் சேர்க்கணும். ஸோ by had last night எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்படி சேர்த்து. ஓகே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் நல்லா படிங்க. டேக் கேர், பாய்.